மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் உங்களோட ரெகுலர் ஒர்க்ஸ் எல்லாமே ஹேப்பியா போயிட்டுருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ உங்க கூட நான் ஹேப்பியா, பாசிட்டிவா ஷேர் பண்ண வந்துட்டேன். ஸோ ஹோப் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட நான் பிஜிலேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. ஸோ எஸ், அந்த டேஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ எடிட்டிங்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியா இருந்துச்சுன்னு அப்படியே எனக்கே தோணிட்டுருக்கு. அண்ட் அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா ஒரு 10:00 அப்படி எழுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போய் நான் அழகா எழுப்பிட்டுருக்கேன். எனக்கு இந்த மாரி யாரையாச்சும் எழுப்பணும்னா ரொம்ப பிடிக்கும். பட் என்ன யாராச்சும் எழுப்புனாங்கன்னா நான் அடிச்சு போடுவேன் அவங்கள. அப்படி ஒரு கேரக்டர் நானு. அண்ட் அவ்வளோ சீரியஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் மாரி தான். அவ்வளோ கோவம்லாம் படமாட்டாங்க. ஸோ எஸ். அண்ட் அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக அவளுக்கு புடிச்ச ரெசிபி எல்லாமே நாங்க பண்ணிட்டுருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சன்னா மசாலாவும், சப்பாத்தி கேட்டிருந்தா. ஆக்சுவலி சப்பாத்தி சுடுறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா, இது நான் பொறுமையா உட்காந்து பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அது சாட்டர்டேன்றதுனால எனக்கு ஒர்க் இல்ல. அவளுக்கு இருந்துச்சு. பட் எனக்கு எம்டெக் கிளாஸஸ் மட்டும் இருந்துச்சு. அண்ட் சின்ன வயசுல ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி, சன்னா மசாலா போட்டாலே அது ஒரு ஸ்பெஷல் டிஷ் மாரி இருக்கும். இப்ப நம்ம எல்லாருக்குமே இது எல்லாமே காமனா இருக்கும். பட் நம்ம சின்ன வயசுல சப்பாத்தி, சன்னா மசாலானா ஒரு ஒரு மாரி ஸ்பெஷல் டேவா இருக்கும். பர்த்டே அந்த மாரினா தான் நாங்கலாம் கொண்டு போவோம். நீங்க எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஜூலைல யாருக்காச்சும் பார்க்குறவங்களுக்கு பர்த்டே இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. அண்ட் அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னா. இன்கேஸ் உங்க பர்த்டே ஜூலைல இல்லனாலும், உங்க டேட் ஆஃப் பர்த் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுப்போம். எல்லாருமே லைக் எந்த டேட் பொறந்திருக்கீங்க அப்படின்னு. அண்ட் என்னோடது ஆப்வியஸா தெரியும். நான் Q&Aலயே சொல்லியிருக்கேன். லைக் நவம்பர் 13th தான் என்னோடது. அண்ட் இயர் வந்து 1999. அண்ட் எஸ், சன்னா மசாலா ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கலான்ட்டு. ஆப்வியஸா பிஜில இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரோட்டி, மறுபடியும் குருமா, சட்னி இதே தான் இருக்கும். இல்லைனா சாம்பார், ரசம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிஜில இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் யார் பிஜில இருந்தாலுமே எனக்கு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் சரி, இல்லை வீட்டுக்கு கூப்பிட்றதும் சரி, இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து பிஜில இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இருந்து லஞ்ச் கொண்டு வரது, இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணாங்க. ஸோ, நான் இப்போ வந்து என்னோட டைம் ரிட்டர்ன் பேக் பண்றதுக்கு யார் இருக்காங்களோ, ஸோ தட் அதுக்காக தான் நான் வந்து கூப்பிடுவேன். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, யார் வேணா லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் எஸ் ஆப்வியஸா அம்மாவோட சப்போர்ட் இருக்கும் அங்க. அம்மா ஆஃப்டர்நூனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் காலையிலேக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சைட் பை சைட் அம்மா என்ன கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருசா யாருக்குமே என்ன பத்தி எதுவுமே தெரியாது. லைக் இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்குமே தெரியாது. ஐடியாவே இருக்காது நான் யாரு? நான் என்ன? அப்படின்றது. பட் இப்ப நெறைய பேர் என்ன ரெகக்னைஸ் பண்றீங்க. ஹேப்பியா இருக்கு. அண்ட் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றதுன்னா, எப்படி இவ்ளோ ட்ராவல் பண்ணிட்டு, இது பண்ணிட்டு, அது பண்ணிட்டு லைக் எப்படி மேனேஜ் பண்ற? அப்படின்றது தான் எல்லாரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு. நானா இருந்தா அந்த 4 பஸ் இப்படிலாம் மாறி போய் வந்து எடிட் பண்றது இதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாரி எனக்கு நெறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. பட் ஃபேக்ட் என்னன்னா, எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிறணும். இப்ப தான் ஜஸ்ட் நான் 25 இன்னும் நெறைய இருக்கு என் லைஃப்ல நான் பார்க்க வேண்டியது. ஸோ, ஏதாச்சும் சக்ஸஸ் பண்ணிறணும். யூடியூப்லயும் சரி, கெரியர்லயும் சரி மேனேஜ் பண்ணிறணும். இப்பல்லாம்னா எப்போ? அப்படின்ற மாரி எனக்கு நெறைய தோணிட்டே இருக்கும். ஸோ, அதே மோட்டிவேஷனோட தான் உங்களையும் சொல்லுவேன். கஷ்டமா தான் இருக்கும். பட் கொஞ்சம் டேஸ் தான். ஒன்ஸ் நம்பளோட டைம் வந்துருச்சுன்னா, நம்ப ஓகேவாயிருவோம். ஸோ, உங்க டைம் வர வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு புடிச்சது செய்றம்போது அது பெருசா கஷ்டமாவும் தெரியாது ஒரு சைட். பட் எவ்வளோதான் நம்மளுக்கு புடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு டயர்ட் ஆகும் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். என்ன விட இன்னும் காலையில 6 மணி, 5 மணி, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போறவங்கலாம் இருக்காங்க. நான் அட்லீஸ்ட் எனக்கு 12க்கு தான் ஆரம்பிக்குது. நான் ஒரு 8க்கு தான் எந்திரிக்கிறேன். 10க்கு கிளம்புறேன். 12க்கு ரீச் ஆறேன். இந்த மாரி தான் என் ஸ்கெட்யூல் இருக்கு. பட் என்ன விட முன்னாடி போயிட்டு லைக் 4 மணி, 5 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் வரவங்களும் இருக்காங்க. ஸோ, அவங்களுக்குமே அதெல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். பட் எல்லாருமே ஓடுறது எதுக்காகன்னா, லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும். பெரியவங்க வந்து கண்டிப்பா அவங்க ஃபேமிலிய பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கும். மேனேஜிங் அந்த டாபிக்குள்ள வந்தாலே ரொம்ப பெருசா தான் போயிட்டுருக்கும். லைக் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாரி ஆகும். சில டேஸ் ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னால நார்மல் ஷார்ட்ஸ் வீடியோ கூட என்னால எடிட் பண்ண முடியாது. சில நாள் வந்து என்னால எதுவுமே போட முடியாது. பட் ஏதாச்சும் பண்ணி நான் போட்டுருவேன். அண்ட் நீங்க கண்டிப்பா கேட்கலாம் 2 ஹார்ஸ் பஸ்ல போற ஜர்னி டைம் இருக்குல்ல, அதில நீங்க எடிட் பண்ணலாம்ல அப்படின்னு. பட் எனக்கு ஒரு பெரிய கெட்ட ஹேபிட்டா, நல்ல ஹேபிட்டா அது எனக்கே தெரியல. பட் என்னன்னா, ட்ராவலிங் அப்போ நான் பெருசா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்.
காரா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி, நான் ஃபோன் பெருசா யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது ஏன்னு தெரியல. என்ன மாரி யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒரு மாரி வாமிட்டிங் ஃபீல் சில கன்சர்ன் இருக்கு. லைக் நான் கமெண்ட்டுக்கு லேட்டா ரிப்ளை பண்றேன் அப்படின்னு. அப்படி எதுவும் கிடையாது. வாண்டடா கிடையாது. ஆஃபீஸ் டைம்ல என்னால ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ட்ராவலிங்ல நான் சொன்ன மாரி யூஸ் பண்றதில்ல. அதனால வீட்டுக்கு 11:30க்கு வந்தோனே சாப்பிட்டு முடிச்சுட்டு, படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணிட்டு தான் நான் படுக்கிறேன். மத்தபடி நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரிலாம் எதுவுமே கிடையாது நெஜமா. அண்ட் இப்போ யாராச்சும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நெவர் கிவ் அப். எப்போ என்ன எப்படி மாறும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு டே உங்க டேவா இருக்கும். அது நல்லா கிளிக் ஆயிடுச்சுன்னா, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. எங்கேயோ போயிருவீங்கன்றத தாண்டி உங்களுக்கு புடிச்ச இடத்துல நீங்க சக்சஸ் அடைஞ்சா, அது யாருக்கா இருந்தாலுமே ஹேப்பியா தான் ஃபீல் ஆகும். அந்த மாரி ஒரு ஹோப்போட தான் நானுமே இவ்ளோ நாளா கன்டின்யூ பண்ணி போட்டுட்ருக்கேன். எவ்ளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும். ஸோ நீங்களுமே விட்றாதீங்க. கன்டினியூஸா போடுங்க. வீடியோஸா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு புடிச்சதுன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தேடி வரும். நான் வேணா உங்களுக்கு ஒரு பெரிய லைவ் எக்ஸாம்பிளா இருக்கேன். ஸோ பார்க்கலாம் நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ எப்ப ரீச் ஆகும் அப்படின்னு. எஸ் ஹார்ட் ஒர்க்கும் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். 2மே தான். பட் எஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் எஸ் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தோசை தான் செஞ்சிருந்தோம். சப்பாத்திக்கு லேட் ஆயிடுச்சு. நைட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் நெறைய பேர் சைலண்ட் வியூவர்ஸ் இருக்கீங்க. லைக் கமெண்ட் பண்ணலனாலும் நீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு கன்டினியூஸா தெரிவிச்சுட்ருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லவும் நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க பர்சனலா இன்பாக்ஸ்ல வந்து. அண்ட் வாட்ஸ்அப்ல லைக் தெரிஞ்சவங்க லைக் பழைய ஸ்கூல் மேட்ஸ் அவங்கலாம் வந்து ரிப்ளை பண்ணும்போது, ஓ! இவங்க வீடியோஸ் பார்க்குறாங்களா? ஹாப்பி லைக் எங்கேயோ இருந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அந்த மாரி தான் ஒரு ஃபீல் வருது எனக்கு. அண்ட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இன்னொரு வீடியோ ஷூட் பண்றதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். லைக் அந்த வீடியோ இப்ப லைவ் ஆயிருச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அண்ட் அந்த டே வந்து சரியான மைண்ட் இல்லவே இல்ல. நான் ஏதோ பேசுறேன், ஏதோ ஒரு எனக்கு லைக் எவ்ளோ டேக் போயிருந்தாலுமே ஃபுல் ஃப்ளாப். அந்த வீடியோவே ஃப்ளாப் தான். மறுபடியும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நான் மறுபடியும் வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த மாரி டேஸும் இருந்திருக்கு. நம்ப ஒண்ணு நெனைப்போம். ஆனா வீடியோ வந்து கரெக்ட்டா வராது. அந்த மாரிலாம் நெறைய நடந்திருக்கு. அண்ட் இங்க பாருங்க எவ்ளோ பெருமையா காமிக்கிறேன். இது எங்க அம்மா தச்ச ட்ரெஸ்ஸுன்னு. ஆக்சுவலி சாரி இது ரொம்ப பழைய சாரி. அம்மா வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ராக்கா தச்சு குடுத்துட்டாங்க. அண்ட் நெறைய பேருக்கு இந்த ஃப்ராக் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த ஃப்ராக்கு. ஆஃபீஸ்க்குலாமும் போட்டு போயிருக்கேன். ஸோ எஸ். அண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டுருக்கா. நான் சிரிச்சுட்ருக்கேன். ஸோ அப்படிதான் போச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா எவ்வளோ ஜாலியா இருக்கும். அந்த மாரி தான் அந்த டேஸ் எல்லாமே போச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்து மிஸ் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். யாரையாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கால் பண்ணி பேசிடுங்க. ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஸோ தட் அவங்க எல்லாருமே ஓகேவா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அம்மா நான் ஒரு சன்னா மசாலா கிரேவி செய்றதுக்குள்ள அத்தன ஆஃப்டர்நூன் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இந்த மதர்ஸ்க்கு எப்படிதான் இவ்ளோ பவர் வருதுன்னு தெரியல. நான் ஒரு டிஷ் செய்றதுக்குள்ள எங்க அம்மா 3 டிஷ் செஞ்சு முடிச்சுடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கிரேட் தான் குக்கிங்ல. அண்ட் கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க ரூம் டூர் கேட்டுட்ருக்கீங்க. என் ரூம் அவ்வளோ பெருசு கிடையாது. பட் நான் வந்து அத சின்ன ரூமையே எவ்வளோ ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடியுன்றது நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் உங்களுக்காக. அது கொஞ்சம் சில பல வேலைங்கள் இருக்கு. அது என்னால பண்ண முடியல. பட் நான் உங்களுக்காக சீக்கிரத்தில அத நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ நான் ஹேப்பியா ஃபீல் ஆவேன். ஏன்னா இது நான் வாங்குன ட்ரெஸ் இல்ல. இது தச்ச ட்ரெஸ். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு வேணும். அப்படி ஓகே நல்லா இருந்துச்சுன்னா, இன்னும் நெறைய இந்த மாரி சாரீஸ்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம்ல அதனால தான். அண்ட் சாட்டர்டே ஆனா என் ஃப்ரெண்டுக்கும் அதே ஹேபிட் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறது. ஸோ நெறைய பேருக்கு அப்படிதான் நெனைக்கிறேன். சாட்டர்டே ஆனா போகணும் அப்படின்ட்டு. அண்ட் நானும் என் ஃப்ரெண்டு, அப்பா எல்லாருமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். அண்ட் இந்த கோவிலுமே ரெட் கலர் ஃப்ளார் எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப ஹேப்பி. அண்ட் இது வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவில். அண்ட் சாட்டர்டே ஆனாலே புளியோதரை, வடை குடுப்பாங்கல்ல. ஸோ சூப்பரா இருக்கும். ஆனா வடை காலி ஆயிருச்சு. புளியோதரை மட்டும் எங்களுக்கு கிடைச்சது. அண்ட் எனி புளியோதரை ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு நிப்பட் மசாலான்னு கேட்டிருந்தா. எங்க ஊர்ல அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். நல்லாயிருக்கும் கடையில. ஸோ அது போனா கடை க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதனால நானும் என் ஃப்ரெண்டும் போய் ஒரு பேக்கரியில கேக், அப்புறம் பப்ஸ் அது இது கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவளுக்கு ஊர சுத்தி காமிச்சுட்டு அப்படியே வந்தோம். அண்ட் இப்படி தான் டே போயிட்டுருந்துச்சு. அண்ட் நைட் ஆல்ரெடி சொன்ன மாரி சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மா காலையிலேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்பாத்தியும் ஆல்ரெடி கொஞ்சம் சன்னா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பொரியல்லாம் இருந்துச்சு மத்தியானத்தோடது. அதுவே செஞ்சு நைட் டின்னருக்கும் முடிச்சுட்டோம். அண்ட் நைட் என்ன நெவர் எண்டிங் ஸ்டோரி. நாங்க கதை பேசி, பேசி, பேசி 1 மணிக்கு தான் தூங்குனோம். வீடியோவும் எடிட் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அப்படியே நாங்க 2 பேர் கதை பேசிட்டே தூங்கிட்டோம். எஸ் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டைம் ஒதுக்கணும்ல. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் அது போச்சு. அண்ட் அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். லைக் இந்தியாவே ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல இந்தியா வின் ஆனதுல எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பி. அண்ட் நெறைய எமோஷன்ஸ் வெளிய வந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல நீங்களே நெறைய பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் நானுமே ரொம்ப ஹேப்பி. அண்ட் மேட்ச பார்த்துட்டே டின்னரும் முடிச்சுட்டோம். அண்ட் எங்க அம்மா வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் என் ஃப்ரெண்டுமே ரொம்ப ஷாக். ஆஃபீஸ்ல எவ்ளோ சைலண்ட் வொர்க்ன்னு இருப்பேன். ஆனா வீட்ல எப்படி இவ்ளோ வாய் அடிச்சுட்டு, கதை பேசிட்டு, அடிச்சுட்டு இப்படி இருக்க அப்படின்ற மாரி.
ஸோ எஸ் அப்படிதான் நான் இருப்பேன். ரொம்ப எக்ஸாக்ட் ஆப்போசிட். வீட்ல ரொம்ப சைலன்ட்டே கிடையாது. ஆஃபீஸ்ல ரொம்ப சைலன்ட் இந்த மாரி தான். ஸோ அண்ட் அம்மா தச்ச ட்ரெஸ் தான் இது கஸ்டமருக்காக. அது உங்களுக்காக நான் காமிச்சிட்டுருக்கேன். ஸோ எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். டேக் கேர். சேஃபா இருங்கோ.